கோவையில் வாக்குச்சாவடி முகவர்கள் மாநாட்டிற்கு முதல்வர் மு க ஸ்டாலின் வருகை தந்து கொண்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். தமிழ்நாடு வெல்லும். ஸ்டாலின் தொடரட்டும். தாடி கிளம்ப பிளட் உதிச்சது உதய சூரியன் பாட்டம் புட்ட கொட்டிய புதிச்சதால் மரமாட்டம் வெளிச்சம் கிடைச்சதால் எங்க கதை அகர முதல தொட்டு அங்க அண்ணா பிளட் அகர முதல தொட்டு அகர முதல தொட்டு கேள்வி கண்ண இல்ல தள்ள முறை இல்ல புதிச்ச தலைவண்டா சொன்னதெல்லாம் செஞ்சு முடிச்சு சிரிச்ச தலைவண்டா மக்கள் பிரிக்க நினைக்கும் சாதி மதத்தையும் சக்கட புத்தியும் எதிர்க்க கொண்டா ஊருக்குள்ள நீதிய தன்னை விதைச்சைய கொண்டா புவியில சூரியனே கடந்த நெஞ்சுக்குள்ள திராவிடனே எங்க கதை அகர முதல தொட்டு தாடி கிளம்ப பிளட் உதிச்சது உதய சூரியன் பாட்டம் புட்ட கொட்டிய புதிச்சதா மரமாட்டம் வெளிச்சம் கிடைச்சதா எங்க கதை அகர முதல தொட்டு. கோவையில் திமுக மேற்கு மண்டல வாக்குச்சாவடி முகவர்கள் மாநாட்டிற்கு முதல்வர் மு க ஸ்டாலின் வருகை தந்திருக்கிறார். அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்ட அந்த காட்சிகளை பார்த்தும் சுமார் 1.5 லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்குச்சாவடி முகவர்கள் தொடர்பாக பல்வேறு ஆலோசனைகளை அவர் இங்கு வழங்குவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்னும் சற்று நேரத்தில் முதல்வர் மு க ஸ்டாலின் அங்கு உரையாற்ற இருக்கிறார். முன்னதாக கோவை காந்திபுரம் பகுதியில் முதல்வர் மு க ஸ்டாலின் சாலை வலம் வந்தார். அங்கும் வழிநெடுக பொதுமக்கள் மற்றும் திமுக தொண்டர்கள் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்திருந்தார்கள். இதனைத் தொடர்ந்து தற்போது கோவையில் திமுக மேற்கு மண்டல வாக்குச்சாவடி முகவர்கள் மாநாட்டிற்கு அவர் வருகை தந்திருக்கிறார். வாக்குச்சாவடி முகவர்களை நோக்கி அவர் கையசைத்து தன்னுடைய மகிழ்ச்சியையும் அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். பெரும் பெரும் பருந்து வரும் வரும் ஒழிஞ்சு
பிளட் உதிச்சது உதய சூரியப்பா ஆட்டம் கூட்ட கொட்டிய புத்திச்சதால் மாறமாட்டம் வெளிச்சம் கிடைச்சதா எங்க கதை அகர முதல தொட்டு அங்க அண்ணா பிளட் அகர முதல தொட்டு அகர முதல தொட்டு கேள்வி கண்ண இல்ல தலைமுறை இல்ல புதிச்ச தலைவண்டா சொன்னதெல்லாம் செஞ்சு முடிச்சு சிரிச்ச தலைவண்டா மக்களெல்லாம் பிரிக்க நினைக்கும் சாதி மதத்தையும் சக்கட புத்தியும் எதிர்த்த கொண்டா ஊருக்குள்ள நீதிய தன்னை விதைச்சைய கொண்டா புவியில சூரியனே கடந்த நெஞ்சுக்குள்ள திராவிடனே மேற்கு மண்டல திமுக பாக முகவர்களுக்கான பயிற்சி மாநாட்டிற்கு வருகை தந்திருக்கும் நம்முடைய கழக தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றோம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மிகவும் சிறப்பான வரவேற்பு மேடையில் அளிக்கப்படுகின்றது. கழக தலைவர் அவர்களுக்கு புத்தகம் வழங்கி மேடையில் வீற்றிருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்கள் அனைவரும் மிக சிறப்பான வரவேற்பை வழங்கிக் கொண்டு மகிழ்கிறார்கள். தமிழ்நாட்டின் அரணாக திகழ்கிறார்கள் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். கழக தலைவர் அவர்களுக்கு அரணாக திகழும் பாக முகவர்களாகிய உங்களை சந்திக்க வருகை தந்திருக்கிறார்கள் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை மீண்டும் ஒரு முறை வருக வருக என உங்கள் அனைவரின் பலத்த கரவொலியுடன் வரவேற்கின்றோம். நான் ஒரு வேலையை செய்ய சொன்னால் அதைவிட பிரம்மாண்டமாக செய்து முடிக்கும் ஆற்றல் கொண்டவர் என்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் பாராட்ட பெற்றவர். திட்டமிடுவதில் தீவிரம், செயல்படுத்துவதில் வேகம், பாதுகாப்பில் அதீத கவனம் என கழக தலைவர் அவர்களின் வழியில் பிரம்மாண்டமாக பாதுகாப்பாக மாநாடை முன்னெடுத்திருக்கும் தமிழக தலைவரின் அசாத்திய நம்பிக்கைக்கு உரிய கழக மேற்கு மண்டல பொறுப்பாளர் மதிப்பிற்குரிய கரூர் சட்டமன்ற உறுப்பினர் திரு செந்தில் பாலாஜி அவர்களை வரவேற்புரை வழங்கிட அன்புடன் வரவேற்கின்றோம். கழகத்தின் மேற்கு மண்டல வாக்குச்சாவடி முகவர்களுடைய ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்டு சிறப்புரையாற்ற வருகின்றிருக்கின்ற தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, தமிழின தலைவர் டாக்டர் கலைஞர் எனும் திராவிட திருவிளக்குகளின் சுடர் ஒளியாய் இங்கு வருகை தந்து நமது மாநிலத்தினுடைய உரிமைகளை மீட்டெடுத்து தமிழ்நாட்டை தலைநிமிர செய்திருக்கின்ற திராவிட நாயகர், தமிழ்நாட்டின் முதலமைச்சர், கழகத்தினுடைய தலைவர் மாண்புமிகு தளபதி அவர்களை நம் அனைவர் சார்பாகவும் மேற்கு மண்டலத்தின் சார்பாகவும் வருக 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 என்று அன்போடு இருகரம் கூப்பி வரவேற்று இந்த சிறப்பு வாய்ந்த நிகழ்விலே பங்கெடுத்திருக்கின்ற கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர்கள் அண்ணன் திரு அந்தியூர் செல்வராஜ் அவர்களையும், மாண்புமிகு மூப்பே சாமிநாதன் அவர்களையும், திரு அன்பகம் கலை அவர்களையும், மாண்புமிகு அமைச்சர்கள் திரு மாண்புமிகு சு முத்துசாமி அவர்களையும், மாண்புமிகு அர சக்கரபாணி அவர்களையும், மாண்புமிகு மதிவேந்தன் அவர்களையும், மாண்புமிகு கயல்வெளி செல்வராஜ் அவர்களையும், மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர்கள் தளபதி முருகேசன் அவர்களையும், தொண்டாமுத்தூர் ரவி அவர்களையும், துரை செந்தமிழ் செல்வன் அவர்களையும், நல்லசிவம் அவர்களையும், ராஜேஷ்குமார் அவர்களையும், மூர்த்தி அவர்களையும், செல்வராஜ் அவர்களையும், பத்மநாபன் அவர்களையும். கோவையில் திமுக மேற்கு மண்டல வாக்குச்சாவடி முகவர்கள் மாநாடு தொடங்கி இருக்கிறது. தொடர்ந்து பார்க்கலாம்.